வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எனக்கு கிடைச்ச தகவலை உங்கள்கிட்ட நான் பரிமாறிட்டு இருக்கேன். அதோட உண்மைத்தன்மை நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். சரிங்களா? இது ஒரு நபர் ஆஃபீஸில் போய் மைவி தெரியாது குடும்ப உறுப்பினர்கள் தான். சரிங்களா? ஆம்பூர் ஆஃபீஸில் போய் மீட்டிங் நடந்திருக்காரு. சில தகவல்களை ஆஃப்லைனில் சொல்லியிருக்காங்க. 5 கேஸ் போடப்பட்டிருக்கு. அதெல்லாமே நமக்கு தெரியும். 4 கேஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு கேஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அதுதான் இந்த இந்த காவல்துறை சைட்லேருந்தே போட்ட பொதுநல வழக்கு. அது இப்போ சென்னையில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அதனால் தொடர்ச்சியாக முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி விண்ணப்பிச்சிருக்காங்க. எனவே போன 28ஆந்தேதி அதற்கு முன்ஜாமீன் கிடைச்சிருக்குன்னு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் கிடைக்கல. ஸோ எப்பொழுதும் ஒருத்தர் முன்ஜாமீன் கேட்டிருப்பாருந்தால் அவர் எந்த விதமான செயலில் ஈடுபடக்கூடாதுனால தான் இப்படி வீடியோ போட முடியல. பெரும்பாலும் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு கடந்துக்கு முன்ஜாமீன் கிடச்சிடுச்சு. எனவே அடுத்த கொஞ்சம் நேரத்தில் கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணி அத்தாரிட்டி போர்டு மெம்பர் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே மீட் பண்ணி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அநேகமாக இன்றைக்கி நைட்டோ அல்லது நாளைக்கு நைட்டோ வெல்கம் வீடியோவில் கண்டிப்பாக பேசுவார். மொத்த பரிவர்த்தனை சம்மந்தமாக அந்த ஆர்பிஐயில் கொடுத்த அந்த விஷயத்திற்கும் ப்ராப்பரான என்ஓசி வழங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்தோடனே நமக்கு எல்லாருடைய பேமெண்ட்டும் இன்னும் 1-2 நாளில் மேக்ஸிமம் 4-5 நாளுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ எவ்வளோ வேணாலும் பொறுமை செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுடைய நிறுவனம் நமக்கான பேமெண்ட்டை வழங்கிடுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்படின்னு போனாலும் ஜூலை 10க்குள்ளே எல்லாரோடைய பெண்டிங் கிளியர் ஆகிடும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.